ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டேனாவே யூனிவர்சல் ஹாலிடே தான். ஸோ காலையில் எழுந்திரிக்கிறது அன்றைக்கி வேலை எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. சண்டே வந்து காலையில் எழுந்துட்டு பால் வந்து 2 பாத்திரமும் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பால் வந்து தயிர் போடுறதுக்காக, இன்னொரு பாத்திரத்தில் வந்து டீ போடுறதுக்கு தனியாக வச்சுருந்தேன். தயிர் போடுறதுக்கு பால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேன். கலர் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஷுவலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நாளே, அதாவது ஈவினிங் தான் பால்காரன் நான் கொண்டு வருவார். நான் வந்து பசும்பால் தான் வாங்குகிறேன், பேக்கெட் பால் வாங்குறதில்ல. பட் எப்பயாவது பால் வந்து கிடைக்கல, இல்லை கம்மியாக இருக்குது, திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா பேக்கெட் பாலும் யூஸ் பண்ணுவேன் தான். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லேயும் பார்த்திங்கனாக்கா பால் வந்து பேக்கெட் பால் ப்ளஸ் பசும்பாலும் வாங்கிட்டு இருந்தேன். பட் அங்கே வந்து அந்த பசும்பால் வந்து ஒரு மாதிரி ஒரு கவிச்ச வாடை வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்தது. அதனாலே நான் அந்த பால் வாங்குறதை விட்டுட்டேன். பசங்க வந்து பாலே குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் பால் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் கொடுக்குற பால் வந்து நல்லாயிருக்கு. பட் என்ன கொடுத்தாலும் நம்ம ஊர் சைடில் கிடைக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாக திக்கான பாலெல்லாம் இங்கே கிடையாது. பட் இங்கே சென்னையில் கிடைக்கிறது ஓரளவுக்கு பசும்பால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது தான் வாங்கிக்கிறேன். ஸோ தனியாக வந்து தண்ணி ஊற்றாமல் தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து தயிர் போடுறதுக்காக காய்ச்சிட்ருக்கேன். இன்னொரு கிண்ணத்தில் வந்து தண்ணி கலந்து டீ போடுறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். டீ வந்து எனக்கு மட்டும்தான் வழக்கம் போல். அசோக் வந்து பால் டீ குடிக்க மாட்டார். அவர் வந்து க்ரீன் டீ இல்லை வேறு ஏதாவது ஹெர்பல் டீ அப்படி தான் சாப்பிடுவார். அதனால் டீ வந்து எனக்கு மட்டும்தான் போட்டேன். தியா மீனும் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டுருக்காங்க. லீவ் நாள்னால் கேட்கவே வேண்டாம். அதுவும் வந்து இப்போது ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு. லாஸ்ட் ஃப்ரைடேவோட உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதம் ப்ளஸ் மே மந்த் ஃபுல்லாக லீவு தான், சம்மர் ஹாலிடே. அது முடிச்சதுக்கப்புறம் ஜூன் மந்த்து தான் வந்து ஸ்கூலில் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 நாளாகவே வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, கீழே ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுறது, அந்த மாதிரி டெய்லி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டும் வந்து டிவியில் கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு படுக்கிறதுனால சரி நானும் லீவு தானே அப்படி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பல. கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், கொஞ்சம் டிஃபன் டைம் ஆனதும் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பலை. நான் மட்டும் டீ போட்டு எடுத்துகிட்டு அசோக்கும் எழுந்து வந்திருந்தார். ஸோ அவருக்கும் வந்து காலையில் வந்து ஆக்சுவலாக மோர் குடிப்பார். அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், பேக் பெயின்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். மைசூர் போயிட்டு வந்தப்போ அவங்க வந்து காலையில் மோர்லேயோ இல்லை பால்லையோ வந்து ஒரு மருந்து வந்து கலந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து காலையில் ஃபஸ்ட்டு மோர் குடிச்சிருவார். மாடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து க்ரீன் டீயோ இல்லை வேறு ஏதாவது ஹெர்பல் டீ வந்து போட்டு தருவேன். ஸோ அதனால் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக நான் அந்த அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீல் பிளானர். நான் வந்து எல்லாேருக்கும் சொல்லியிருப்பேன் மீல் பிளான் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் பெருசாக ஆர்கனைசர் மாதிரி வச்செல்லாம் நான் பிளான் பண்ணதில்லை. பட் நான் வந்து தனியாக ஒரு நோட் பேட்லேயோ இல்லை எங்கேயாவது ஹிண்ட் மாதிரி நான் நோட் பண்ணிப்பேன், இல்லை கேலண்டரில் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறது உண்டு. பட் சரி மீல் பிளானராக இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. பிளானர் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு சண்டே வரைக்கும் இருந்தது. அதில் மார்னிங் என்ன, ஆஃப்டர்நூன் என்ன, அப்புறம் வந்து டின்னருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி காலமாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஷாப்பிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ நம்ம வீட்டில் சமைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து தீந்துருச்சு அப்படின்னாக்கா ஓகே இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம பக்கத்தில் வந்து நோட் பேடோ பென்னோ அப்படி ஏதாவது இல்லாமல் இருக்கும். இல்லை நம்ம கடைக்கு போகும்போது நமக்கு ஏதோ தீந்துருச்சுன்னு யோசிச்சோமே, என்னன்னே நமக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கிச்சனில் சமைக்கும் போதே டக்குன்னு இப்போ ஏதாவது நமக்கு வாங்கணும் இந்த பொருள், இது காலி ஆகிடுச்சு அப்படின்னா கையோடு எடுத்து இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இது வந்து ஒரு மேக்னெட்டோடு இருக்க ஒரு பேடு தான் இது. அந்த ஸ்கெட்சு ப்ளஸ் எரேசர் இதுவும் வந்து ஒரு மேக்னெட்டோட வர ஸ்கெட்ச் டைப் தான். ஸோ இது அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டிக் பண்ணிக்க முடியும். ஒட்டிட்டோம்னாக்கா நமக்கு அப்படியே கிச்சன்லேயே இருந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது நோட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது பிளான் படி எழுதி வைக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் நிறைய பிளானர் பார்த்தேன் அமேசானில். பட் இந்த மாதிரி வந்து கரெக்டாக மண்டே டு சண்டே வரைக்கும் பிளான் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. இது நிறைய இருக்குது, பட் ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைப் பிடிக்கும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 230 ருப்பீஸோ எவ்வளோ சம்திங் இருந்தது. இதை வேணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான்.
அப்புறம் வந்து காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணேன்னாக்கா வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணேன். கேரட்டு, குடமிளகா, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணேன். இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். மதியானத்துக்கு வந்து வெறும் சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் ஆர்டர் பண்ணி அதை மட்டும் அப்படியே பட்டரில் வந்து மசாலா நல்லா தடவி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு பட்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரீன் சட்னி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். மோஸ்ட்லி இது வந்து அசோக் வந்து விரும்பி சாப்பிடுவார். ஸோ அசோக் சாப்பிட்றதுனால பசங்களும் வந்து எனக்கும் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக கேட்பாங்க. அதனால் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து லன்ச் இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் வீக்கெண்டில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேனாக்கா உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் வந்து மசாலாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மெல்லிஸாக ஸ்லைஸாக வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபோர்க்கோ இல்லை நைஃபோ வச்சு அப்படியே குத்தி குத்தி எடுத்தோம்னாக்கா நம்ம போடுற மசால் வந்து உள்ள வரைக்கும் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். க்ரீன் சட்னிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகு இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து தயிர், லெமன், அப்புறம் சால்ட் இதெல்லாம் கலந்தோனாக்கா க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிக்கனுக்கும் இந்த க்ரீன் சட்னிக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நைட்டுக்கு வந்து என்ன பண்ணேனாக்கா ஒரு ஹெல்த்தியான டிஃபன். யூஸ்வலாக நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஐட்டம் சேர்த்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நைட்டுக்கு வந்து வரகரிசி போட்டு ஒரு கார தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரகரிசியும் கடலைப்பருப்பும் ஈவினிங்கே ஊற போட்டுட்டேன். இது ஒரு 2 hours ஊறினா போதும். அதாவது 2 டம்ளர் வரகரிசி அப்படின்னாக்கா அதுக்கு 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு. இதை மட்டும் நல்லா ஊற போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து இது நம்ம அரைக்கும் போது இது கூட கொஞ்சம் வரமிளகா, சோம்பு, பூண்டு வந்து விருப்பப்படுறவங்க பூண்டு கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கல்லுப்பு வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து தாளிப்பும் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்கிற தோசை வந்து வரகரிசியில் மட்டும் இல்லாமல் எல்லா மில்லட்லேயுமே நம்மளால் செய்ய முடியும். லைக் குதிரைவாலி அரிசி, அப்புறம் தினை அரிசி, அப்புறம் வந்து சிகப்பரிசி, அப்புறம் வந்து நம்ம நார்மல் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி எது வேணால் போட்டு நம்ம செய்ய முடியும். கூட வந்து கடலைப்பருப்பையும் சேர்த்து போட்டு இந்த ரேஷியோவில் 4:1 ரேஷியோவில் நம்ம ஊற வச்சுட்டு இதை அரைச்சி அதை வந்து நம்ம கார தோசைக்கு யூஸ் பண்ண முடியும். இன்னொரு வந்து அரிசி இல்லாமல் நம்ம பச்சை பயிர் கூட வச்சு செய்ய முடியும். பச்சை பயிர் வச்சு செஞ்சால் இன்னும் ஹெல்தி. ஆனால் பச்சை பயிர் வைக்கும்போது எப்படி வைக்கணுன்னாக்கா இப்போ 3 டம்ளர் பச்சை பயிர் வைக்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் அரிசி சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூட வந்து அரைக்கும் போது இதே மாதிரி பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, தேவைப்பட்டால் 2 பல்லு பூண்டு வச்சு அரைச்சிக்கணும். சோம்பு வந்து நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால் வந்து சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாவு வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம ரவை தோசை பண்ணுவோம் இல்லையா, நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி அதனால் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். நான் அதனால் என்ன பண்ணேன், மிக்ஸி ஜார்லேயே நல்லா தண்ணி ஊற்றி அலசி நல்லா கலந்துட்டேன். பாருங்களேன் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா தோசை வந்து நல்லா முருகலாக நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும். இப்போ இந்த தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி அந்த மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து போட்டு ரொம்ப அப்படியே பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம திரும்ப தோசை சுடும்போது அது இன்னொரு வாட்டி வேகும் இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கி வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ தாளிப்புக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ கார தோசை மாவு அரைக்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு தான் சேர்த்து அரைச்சேன் இல்லையா, அதனால் சரி இதுலேயே எதுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்க்கலை, உளுத்தம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மாவு அரைக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 2த்தையும் கலந்துட்டு கூட வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா கூட திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம தக்காளி சட்னி, அதாவது புளிப்பான ஐட்டம் இருந்தது அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாவு வந்து நம்ம புளிக்க விடாமல் அப்படியே ஊற வச்சு நம்ம அரைச்சி செய்கிறதுனால இதுக்கு சாப்பிட்ற சைட் டிஷ் வந்து கொஞ்சம் புளிப்பான சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா புளிப்பாக ஒரு சட்னி தான் பண்ணேன்.
ஸோ இது எப்படி பண்ணணுன்னாக்கா வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரம் சாப்பிடுவேன். அதனால் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தியாவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே தான் காரம் வந்து நல்லா கொஞ்சம் சேர்த்துருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாள். இதே ஒரு வேளை காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அவள் சொல்லுவாள், என்னம்மா காரமே இல்லை, ஒன்றுமே உரைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் அசோக்குக்கும் மீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காரம் இருக்கக்கூடாது. காரம் இல்லாமல் தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி காரம் வந்து திட்டமாக போட்டு செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. அதனால் நான் வந்து அதை எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டேன். மாவு பாருங்கள் நல்லா எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதில் வந்து இப்போ வதக்கினதெல்லாம் போட்டாச்சு. இது வந்து அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். நான் வந்து சூடாகவே தான் எடுத்து போட்டுட்டேன். இது வந்து வெங்காயம் ஆற வச்சு கூட போடலாம். நான் இப்போ உடனே பண்ண போகிறேன். அதனால் வந்து எனக்கு இது ஒரே வேளையில் காலி ஆகிடும்னா அந்தளவுக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு உடனே போட்டு நான் தோசை சுடுறதுனால கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வெங்காயம் வந்து கையோடு இதில் சேர்த்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இதில் போடணும். ஏன்னா வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே போட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு போடணும். இப்போ அதே வானல்லையே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு லைட்டாக கொஞ்சம் பெரட்டிட்டு அதிலே வந்து பெரிய வெங்காயம் வந்து அப்படியே சும்மா ஒன்றும் பாதியமாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அது வதக்கி தான் வந்து அரைக்க போகிறோம். அதனால் வந்து உட்காந்து ஈவனாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் கொஞ்சம் எக்ஸஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆனால் தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் புளிப்பான சட்னியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷு பண்ணி கொடுத்தனா வந்து நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளும் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே அன்றைக்கி எனக்கு டைம் இருந்தது அப்படின்னாக்கா நான் இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். கொஞ்சம் எனக்கு ஒர்க் லோட் வந்து கம்மியாக தான் இருக்குது, வீட்டு வேலையும் என்னால் கொஞ்சம் நல்லா செஞ்சுக்க முடியும், டைம் எடுத்து செஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்கா அன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் வந்து பிளான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வீக்கெண்டில் அந்த மாதிரியும் பிளான் பண்ணுவேன். சம்டைம் என்ன பண்ணுவேனாக்கா இந்த மாதிரி மாவெல்லாம் காலையிலே வந்து மாவெல்லாம் வந்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ தட் நைட்டில் வந்து நம்ம அப்படியே எடுத்து ரெடியாக தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி கூட நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ நமக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம டிஃபனோ பிரேக்ஃபாஸ்ட்டோ செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஏன்னா நான் வதக்கி வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அப்படி குழன்னு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஒரு கொரப்பு தன்மையோடு அரைச்சோன்னாக்கா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மோஸ்ட்லி இந்த மாதிரி வதக்கி அரைக்கிற சட்னிலாம் நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சோன்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ராகி எடை பண்ணலாம். ராகி எடை வந்து பட் அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நைட்டும் செய்யலாம், காலையிலையும் செய்யலாம். பட் நைட்டு செய்கிறத விட காலையில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா? அதனால் காலையிலேருந்து நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக கொஞ்சம் நமக்கு ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். அதனால் காலையில் ராகி சேர்த்துக்கிறது நல்லது. நைட் வந்து சாப்பிட்டது கொஞ்சம் நேரத்தில் நம்ம படுக்கிற ஆளாக இருப்போம். அப்படி இல்லை நம்ம சீக்கிரமாக டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா நைட்டில் கூட நம்ம ராகி எடை சேர்த்துக்கலாம். ராகி எடையும் வந்து இதே மாதிரி தான் நல்லா வந்து ராகியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தண்ணி ஊற்றி கலந்து ராகி வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியிலே தான் ஓட்டிப்பேன். ஏன்னா நான் அரைச்சி வச்சு முன்னாடிலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுனா கூட ஒரு மாதிரி வண்டு வருது, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி அதோட தன்மை மாறிடுது. அதனால் வந்து ராகிலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுக்கிறதில்ல. என்ன பண்ணுறேன்னா அப்படியே ராகி அப்படியே வச்சுருந்துட்டு நமக்கு வேணுன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லாவே இருக்குது. நமக்கு ராகியும் வந்து அப்படியே வச்சுருந்தா கெட்டு போகாது. நம்ம மேபி ஒரு 1 மந்த் ஒன்ஸ் இல்லை 2 மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம அதை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட ராகி வந்து நமக்கு கெடாமல் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து வெங்காயம் லைட்டாக வதக்கி போட்டுட்டு வெங்காயம் வதக்கும் போதே அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் அந்த ராகி மாவோடு சேர்ந்து அப்படியே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி அப்படியும் சாப்பிட்லாம். அதில் வந்து என்னென்னாக்கா நம்ம காய்கறி கூட சேர்த்துக்கலாம். அப்படி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட.
ஸோ அந்த மாதிரி கூட டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நானும் அந்த ரெசிபி வந்து நான் செய்யும்போது நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றியாச்சு, சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சிலர் அடைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கார தோசைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து கார தோசைன்னு சொல்லி தான் பழக்கம், அதனால் நான் வந்து இது கார தோசைன்னு சொல்கிறேன். நீங்கள் இதை என்னென்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணுவீங்களா உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக, யூஷுவலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வந்து செகண்ட் தோசை ஊற்ற போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறது எப்படி வரும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நெய் வந்து அப்படி லைட்டாக ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தோசை ஊற்றுறேன். பாருங்கள், ரவா தோசை மாதிரி நல்லா தண்ணியாக ஊற்றணும் மாவு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம தோசை எடுத்தோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மில்லட் கார தோசை ப்ளஸ் ஒரு கார சட்னியோட நல்ல சூப்பரான டின்னர் வந்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.